ஹாய் ஹலோட அன்எக்ஸ்பெக்ட் செகண்ட் மேரேஜ் இருக்குல்லடா, அதோட கண்டினியூ தான்டா. ஸ்டாப் பண்ணலேருந்து பார்க்கலாம். ரேத்திருக்கு தான் வீட்டுட்ட பைக்கு ஸ்டாப் ஆகுது. இந்த சைடு நீங்க டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வந்திருப்பீங்க. ஏய் இல்லடி அங்கேயே அத்தை, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என் அத்தைன்னு கூப்பிடாதுன்னு. உன் மூஞ்சில முழிச்சு எது பண்ணாலும் விளங்காதடி. நீ ஒரு அபசவனம் பிடிச்சபடி. அப்படிலாம் பேசாதீங்க அத்தை. எனக்கு கஷ்டமா இருக்கு. என்னை அடிச்சு கூட கொல்லுங்க. நான் வார்த்தையால கொல்லாதீங்க அத்தை. தொட்டாவே உங்களுக்கு ஏதாவது வந்துருண்டி. உங்களுக்கு அவ்வளவு அழுக வருது. வீட்டு நாரடிக்கு தான் வந்து வெளில போயிட்டு வந்தியா? ஒரு எப்படி நனைஞ்சிருக்கேன்னு என்னோட வீடே சிங்கப்படுத்த தாண்டி நீங்களா வீட்டுல இருக்க. ரொம்ப அழுகுறீங்க. ட்ரெஸ் காயிற வரைக்கும் அங்கேயே நிக்கிற. காஞ்ச முடிச்சுட்டு எங்கெல்லாம் ஈரமா இருக்கோ அதெல்லாம் நீட் பண்ணிட்டு தான் நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற. துணிமணி ஒண்ணு கூட ஈரமா இருந்துச்சு. உனக்கு இன்னைக்கு நைட்டுக்கு சாப்பாடே இல்லடி. என் துணி எல்லாத்தையும் மடிச்சு நீட் பண்ணி வைக்கிற. புரியுதா? புரியுது. சும்மா அழுது சி மூஞ்சி பார்க்கவே எனக்கு பிடிக்கல. உன்னை தொட்டு எழுப்புனாலும் என் கையை சுட்டுக்குச்சு. என்னையே கொல்ல பார்த்துட்டேல. அத்தை ப்ளீஸ் அப்படி மட்டும் சொல்லாதீங்க. நான் எந்த தப்பும் பண்ணலத. இன்னொரு தடவை நான் அத்தைன்னு கூப்பிட்டு உனக்கு அவ்வளோ தாண்டி. அப்படின்ட்டு அவங்களும் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ரிட்டன் வந்து ஏய் என்னால எனக்கு சமைக்க முடியாது, சீக்கிரம் சமைச்சிடுறேன். சரிங்க அத்தை. அழுதுகிட்டே நிக்கிறீங்க. நான் என்ன பண்ண கடவுளே, எனக்கு மட்டும் இப்படி நடக்குது. இன்னும் நான் என்னென்ன கொடுமையை அணிவிக்கணுமோ தெரியல. நான் என்ன பாவம் பண்ண. என் வாழ்க்கை பிடிச்ச மாதிரி அமைஞ்சோ என்ன வாழ முடியாம ஆக்கிட்டு என்னைய கொன்றுக்கலாம்ல. என்ன மட்டும் ஒவ்வொரு நாளும் சித்திரப்படுத்தி கஷ்டப்படுத்தி வாழ வைக்கிறேன். நான் பிறக்காமையே போயிருக்கலாம். ஏமா என்ன பெத்துட்டு நானாதியா விட்டுட்டீங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா என்னை கொன்றுக்கலாமே. என்னை இங்க வரைக்கும் கொண்டாந்து இவ்வளோ கஷ்டப்பட விட்டுட்டீங்களேம்மா. ரொம்ப அழுகுறீங்க. எப்படியும் உங்க ட்ரெஸ்ஸும் லைட்டா காஞ்சிருச்சு. ஏமா உங்க ரூமுக்கு தான் போறீங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த ட்ரெஸ்ஸை ரெஸ்ட் ரூம் பாக்கெட்ல போட்டு நீங்க வந்திருப்பீங்களடா, அதெல்லாம் நீட் பண்ணி எல்லாம் தொடச்சிட்டு ஏமேமா அவளை வச்சு கட்டிக்கிறீங்க உங்க தலையில. ஏன்னா உங்க ட்ராப்ஸ் வடியுது. அதுக்கும் உங்க அத்தை ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்ட்டு வேகமா குக் பண்றீங்க. குக் பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லாம் நீட் பண்ணி உங்கள் அத்தைட்டும் உங்கள் மாமாட்டும் பைய டோரை ஓப்பன் பண்ணி அங்கே பக்கத்தில் இருக்க செல்ஃபில் வைக்கிறீங்க. ஏன்னா உங்கள் அத்தை அப்புறமா எடுத்து அவங்க கபோர்டில் வச்சுக்கிடுவாங்கன்ட்டு. ஏன்னா சவுண்டு கேட்டால் அதுக்கு திட்டுவாங்க அப்படின்ட்டு பயந்துக்கிட்டே போகிறீங்க. வச்சுட்டு மற்ற வேலை எல்லாம் பார்த்துட்டு நைட் ஆயிடுது. ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. மார்னிங் ஃபுட்டே ஆஃப்டர்நூன் தான் சாப்பிட்ருப்பீங்க. ஈவினிங் சாப்பிட்ருக்க கூட மாட்டீங்க. இப்படி டைம் ஆயிடுச்சு. இப்போ உங்க மாமா வந்துட்டாங்க. நீங்க தான் சவுண்டு கேட்டு வேகமா டோரை ஓப்பன் பண்றீங்க. மாமா மாமா ஏன் அத்தல்ல அது தூங்குறாங்க மாமா. சரிம்மா. மாமா உங்களுக்கு காஃபி? இல்லடா இன்னைக்கு கொஞ்சம் மழையா, அதனால நான் அங்கேயே குடிச்சிட்டேன்டா. சரிங்க மாமா. ஏன்டா ஒரு மாதிரி இருக்கா? ஒன்றும் நல்லா தான் இருக்கேன். என்னடா உன் அத்தை திட்டினாலா? தலையை குனிஞ்சுக்கிட்டீங்க. என்ன உங்க மாமாக்கு நல்லா தெரியும் உங்க அத்தை ஏதாவது திட்டிருப்பாங்க அப்படின்ட்டு. சரி விடுடா, அவ ஏதோ கோவத்துல இதெல்லாம் பண்றா. இல்ல பரவாயில்ல மாமா, அத்தை தானே. நீங்களும் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் தொடச்சிட்டு கிச்சனுக்கு போய் ஹீட் பண்றீங்க. உங்க மாமாவும் ரூமுக்கு போயிட்டு உங்க அத்தைய எந்திரடி அப்படின்ட்டு அவரும் உள்ள போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வராரு. உங்க அத்தை தான் வெளியில வராங்க. வந்தோடனே அவங்களுக்கு வேகமா காஃபி போட்டு கொடுக்குறீங்க. கத்துவாங்க. சமைச்சிட்டியாடி? சமைச்சிட்டு. என்ன சமைச்ச? நீங்க எல்லாம் சொல்றீங்க. ஓகே. டைம் டேபிள் எடுத்து வை. இல்லை எடுத்து வச்சுட்டு உங்க ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வச்சுட்டேன். நீங்க கபோர்டில் எடுத்து வச்சிருங்க. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். வீட்டையே சுத்தி பாக்குறாங்க. எல்லாம் தொடச்சிட்டேன், ஈட் பண்ணிட்டேன். சரி போ. நீங்க தலையாட்டிட்டு உங்க ரூமுக்கு போயிடுறீங்க. இந்த சைடு தயாங் வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆகுறான். தயாங்கோட அம்மா மழை பெஞ்சிருக்கும் பைக்ல போயிருக்கான் மாதிரி நிப்பாங்க. தயாங் செம்ம ஹாப்பியா அவன் பேக் எடுத்துட்டு அந்த பைக்கையே ஒரு மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு நனைஞ்சுக்கிட்டே வர்றான். தயாங் என்னடா பண்ற? ஈரமாயிருச்சுடா. கோல்டு பிடிக்க போகுது, சளி பிடிக்க போகுது, ஃபீவர் வரும்டா. இன்னும் அவங்க அம்மா பேசிக்கிட்டே இருக்காங்க. அவன் எதுவுமே கண்டுக்காம சிரிச்சுக்கிட்டே வர்றான். அவனோட ஷூ எல்லாம் கழட்டிட்டு மேல ஒரு ஜாக்கெட் மாதிரி போட்டிருப்பான், அதையும் கழட்டுறான். தயாங் குடுடா. ஏதோ ட்ரீம்ல வந்தனால அந்த ஜாக்கெட் எடுத்து மாமாட்டையும் கொடுக்குறான். தயாங் உங்க நினைப்புல வந்தனால அது அவன் பெருசா எடுத்துக்கல. பேக்கையும் கழட்டி கொடுத்துட்டு அவன் ரூமுக்கு போறான். உங்க அம்மாக்கு ஓகே தான், பேசலாட்டியும் பரவாயில்ல அப்படின்ட்டு உங்களோட பேக் எல்லாம் வேகமா தொடச்சு புக்கு எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாங்க. ஓகே நனையில அவ்வளவா. அவன் போய் ஷவர்ல போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இருக்கான்.
அந்த ஷவருக்கு கீழே ஏமா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அவள் மட்டும் வேர் பண்ணிட்டு பேக்க பாக்குறான். ஆ பேக் கீழே இருக்கும். அவளுடைய டோர் ஓபன் பண்ணிட்டு ஸ்டெப்ல இறங்கி கீழே போறான். இப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது. கோட்டை கழட்டி பேக் கழட்டி அவங்க அம்மாட்ட கொடுத்துருப்பான். என்னடா பண்ண? ஸோ சரி கீழே இறங்கி பார்த்தான். தயங்கோட அம்மா புக்கு பேக்கு ஃபோனு இதெல்லாம் எல்லாம் ஒரு மாதிரி தொடச்சு ஹேண்ட் போட்டு வச்சிருக்காங்க. கிச்சனுக்கு போய் அவனுக்கு கோல்டு பிடிச்சிடக்கூடாதுன்னு கஷாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேகமா ஃபோன் எடுக்கிறான். ஆன் பண்ணிட்டு அவன் பாட்டிக்கு தான் கால் பண்றான். ரிங்கு போயிட்டு கட் ஆகுது. யோ பாட்டி என்னதான் பண்ற? அகைன் கால் பண்ணிட்டு திரும்புறான். முன்னாடி அவங்க அம்மா கப்போட நிக்கிறாங்க. ஹெட் டவுன் பண்ணிக்கிட்டான். என் கூட பேச வேணாண்டா, கோல்டு பிடிச்சிக்க போது தயா, காய்ச்சல் வந்துடும், இந்த கஷாயம் மட்டும் குடிப்பா, என்னை பார்க்க வேணாம், என் கூட பேச வேணாப்பா. அவன் நகண்டு போலான்னு பாக்குறான். ப்ளீஸ்டா கஷ்டப்படுத்தாதடா, சாரி தயா, காலில் கூட விழுகுறேன்டா. கீழே குளிராங்க. என்ன பண்றீங்க அப்படின்னு கப்பா வாங்கிட்டு ஸ்டெப்ல ஏறி போயிடுறான். ஸ்டாப் ஆயிட்டு பின்னாடி திரும்புறான். அந்த இடத்துல அவங்க அம்மா அந்த சைடு திரும்பி ஒரு மாதிரி அவங்க சாரியோட முந்தானே எடுத்து ஒரு மாதிரி ஃபேஸை தொடச்சிக்கிட்டு இருக்காங்க. அகன் திரும்பிட்டு உங்க பாட்டிக்கு கால் பண்ணிட்டு அவன் ரூமுக்கும் போயிடுறான். பாட்டி அட்டன் பண்ணிட்டாங்க. பாட்டி போன் எடுக்க இவ்வளவு நேரமா? என் பேராண்டி என்ன காலையில எல்லாம் மிஸ் பண்ணாம ஈவினிங் டயத்துல கால் பண்றான். சாரி பாட்டி, காலேஜ் ஃபர்ஸ்ட் டைம்ல தான். சாரி. அப்புறம் பாட்டி எப்படி இருக்க? அது இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ் போயிருக்க, அத சொல்லுடா. ஐயோ பாட்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லாதான் இருக்கு. காலேஜ் நல்லா இருக்கும்டா, ராகிங் எதுவும் உண்டாடா? அதெல்லாம் இல்ல பாட்டி. அப்புறம் பிகரு பாட்டி, அங்க பையன் உனக்கு பொண்ணுங்க பிடிக்கலையா என்ன? காலேஜ்ல நிறைய பொண்ணுங்க வருவாங்கடா. நீ எப்படிதான் பாட்டி இப்படி இருக்க? நான் பாட்டியாச்சேடா. அதான் பாட்டி. அதான் பாட்டினா அப்ப என் பேராண்டி என் பேத்திய பாத்துட்டா. ஐயோ அதான் இல்ல, பேராண்டி இழுக்கிறத பார்த்தா அப்ப என்னமோ இருக்கு. என்னடா காலேஜ்ல என் பேத்தி கிடைச்சிட்டாலா என்ன? அது அது பாட்டி வந்து நீ பேராண்டி என்கிட்ட எதுவும் மறைக்க மாட்டா. ஸ்கூல் படிக்கையில கூட எனக்கு எதுவும் மறைக்காம வந்து சொல்லுவ. என்னடா பாட்டிட்ட சொல்ல யோசிக்கிற? ஐயோ பாட்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதுக்கு தான் கால் பண்ண. சக்கப்போடு தானே என் பேராண்டி, அதுக்கு அக்காவாது இந்த பாட்டிட்ட மறைக்காம இருப்பானா? அல்லடா அந்த பேத்தி யாரு? உன் கூட படிக்கிறவளாடா? பேர் என்னடா? அது பேர்லாம் தெரியாது பாட்டி, அவ காலேஜ்ல படிக்கல பாட்டி. என்ன காலேஜ்ல படிக்கல, பேர் தெரியலையாடா? இல்ல பாட்டி, இப்பதான் காலேஜ் முடிச்சுட்டு வரையில ஒருத்திய பார்த்தேன் பாட்டி அப்படின்ட்டு நடந்தது பூரா சொல்றான். அப்ப என் பேராண்டி காதல்ல விழுந்துட்டா, ஒண்ணு வலைக்குள்ள சிக்கிட்டா. என் பேத்தி பக்கத்துலதான் இருக்காளா? பேரு கேட்க வேண்டியதானடா? அது இல்ல பாட்டி, மலை உள்ள போயிட்டா பாட்டி. உனக்கு என்ன, அவ பேரு தானே, நாளைக்கு அவன்கிட்ட சொல்றேன். நான் பாட்டி அவ ஒண்ணு மாதிரி அழகா இருந்தா பாட்டி. அவ என்னை பார்த்து பயந்தா பாட்டி. அவ கண்ணு அப்படின்ட்டு பொண்ணு ஒன்னா அவன் அவளை பத்தி வர்ணிக்கிறேன் உங்க பாட்டிட்ட. எடே பேராண்டி என்னடா இப்படி வர்ணிக்கிற? ஐயோ என் பேத்திய பைய பாக்கணும் போல இருக்குடா. அதுக்கு என்ன பாட்டி பாத்துடலாம் அப்படின்ட்டு பேசிக்கிட்டே அந்த காஃபிய எங்களோட அம்மா கஷாயம் போட்டிருப்பாங்களடா வச்சுக்கிட்டு இருக்கான். தும்முறான் இருமுறான். ஏய் பேராண்டி மலையில நனைஞ்சிட்டியாடா? ஆமா பாட்டி, வரையில செம்ம மலை, அப்பதான் அவங்கள பார்த்தேன் சொல்றான். டீ கஷாயம் பொண்ணு கொடுத்துச்சு. அம்மான்னு சொன்னா என்னடா? எல்லாம் இருக்கட்டும். அப்பாடா என் பொண்ணுகிட்ட பேச போற? டீ அத பத்தி பேசாதன்னு சொன்னேன். யாராச்சாரா? இப்ப எப்படி இருக்கு பாட்டி உனக்கு? ஓகேவா? டேப்லெட் எல்லாம் போட்டுக்கிறியா? சொல்லு, இல்லாட்டினா நான் கிளம்பி வந்துடுறேன். அதெல்லாம் மாமா நல்லா பாத்துக்கிறான்டா, இன்னும் பிரச்சனை இல்லை. நீ எப்படி போகுது காலேஜ்லாம்? போகுது பாட்டி, எல்லாமே பிடிச்சிருக்கு விட்டு பேசிட்டு அவனும் போனை கட் பண்ணிடுறான். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேனால அவ்வளவா கிளாஸ் நடத்தல, போனை பார்த்துக்கிட்டு இருக்கான். சாமமாவும் தான் அங்க கால் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆரம்பிச்சிட்டான். ஏய் என்னடா மச்சான், விட்டு போல உனக்கு மழை பெஞ்சாடா? டேய் நினைச்சிட்டியா என்ன? ஆமாடா. மச்சான் எழுகிற? ஆமாடா. மச்சான் நினைச்சிட்டியா என்ன? டேய் எத்தனை நடவோட சொல்லுவேன். ஆமாடா நினைச்சிட்டேன். உங்களை பார்த்து எதுவுமே சொல்லல மச்சான். இந்த வீக்கெண்ட்ல யாராவது போலாமா மச்சான்? டேய் என்னடா? மச்சான் நீ 2 நாள் கழிச்சு வந்துருக்க மச்சான், நான் ரொம்ப மிஸ் பண்ணோம் மச்சான். ஊர்லாம் மறந்துருப்ப, உனக்கு சுத்தி காட்ட வேணாமாடா? டேய் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்டா. நான் சொல்லக்கூடாடா, என்ன சாணம் கட்டிக்கிறேன் பாரு.
இடி இங்கத்தா ஐயோ அடிச்சிட்டான். ஹோல்டரில் வந்துருச்சு. அங்கதான் ஜானுக்கு கால் பண்றான். அவன்கிட்டே சொல்றான், டேய் மச்சான் லைன்ல இருக்கான், டேய் நீ விஷ்ணுக்கு போடுறா அப்படின்ட்டு. அப்படியே மாத்தி மாத்தி போட்டு இந்த வீக்கெண்ட்ல எங்கேயாவது போகணும்னு பிளான் பண்றாங்க. நாங்க வேணான்றா. ஏன்னா அன்னைக்கே எனக்கு ட்ரிங்க்ஸை ஊத்தி விட்டு என் அப்பா அம்மாக்குள்ள தெரிஞ்சிச்சுடா மச்சான். அதான் நீ கண்டுக்க மாட்டேங்கிற மச்சான், இது ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் மச்சான், அப்பா பலையிடும் அப்படின்றான். நானா வர்றேன்டா, நானா ட்ரிங்க்ஸ் பண்ண முடியாது, உங்களுக்கு வேணா கொடுக்குறேன். அது 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 போதும் மச்சான் பேசிட்டு அவங்களுக்கு காலை கட் பண்ணிடுறான். தான் போனை ஒரு மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி சாங் கேட்டுக்கிட்டு இருக்கான். என்ன ஆகுது, டோர் நாக் ஆகிற சவுண்டு கேக்குது. ஆனா ஓப்பன் பண்றான். சாப்பிட பாப்பா சொல்ல டோரை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே போய் அவன் பெட்ல உட்காந்துக்கிறான். அவங்க அம்மாவும் நிக்கிறாங்க. வர்றேன் மட்டும் சொல்றான். அவங்க அம்மா கீழே போயிடுறாங்க. ஏன்னா தயங்கோட அப்பா வந்துட்டாங்க. இன்னைக்கு மழை இல்லடா, அதனால அவங்க அப்பா சீக்கிரமா வந்துட்டாங்க. என்னடி வரேன்னு சொன்னாங்க, அவனே சொன்னானா? அம்மா டீயா சொல்றாங்க. அதுக்கு ஏண்டி அழுகுற, டிசைன் கூட பேச பார்த்து ஏறானங்க அப்படின்ட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு எங்க கீழே வர்றான். நைட்டுக்கு சப்பாத்தி வச்சிருப்பாங்க, மாதிரி சூப் வச்சிருக்காங்க, கேவி வச்சிருக்காங்க. ஏன்னா அவனுக்கு கோல்டு பிடிச்சிருக்குலடா, அதனால சூப் வச்சு கொடுத்தா கொஞ்சம் பெட்டரா இருப்பான் அப்படின்ட்டு அவனும் சாப்பிட்றான். சாப்பிட்டு பாக்குறான். தயாங்கோட அம்மாவும் அப்பாவும் தயாங்கவே தான் பாக்குறாங்க சாப்பிட்றத. தயாங்க்கு இது ஒரு மாதிரி புதுசா இருக்கு. சின்ன வயசுல அவ்வளவு ஹாப்பியா இருந்திருப்பேன் அவங்க அம்மா அப்பா கூட. அவங்க அம்மா அப்பாவும் ரொம்ப திட்டிருப்பாங்க. அதனால அவனுக்கு மனசுல ஒரு மாதிரி ஆழமா பதிஞ்சிருச்சு. அவன் வளர வளரவும் அவனுக்கு கோவமா தான் மாறி இருக்கு தவிர இது நம்ம மேல மிஸ்டேக் தான், அதனாலதான் கண்டிச்சு திட்டி இருக்காங்கன்ட்டு அவன் மைண்டுக்கு வரல. பாக்குறனால அவனுக்கு கோவப்பட்டு அப்படியே எந்திரிச்சிடறான். இங்க பாருங்க, என் பாட்டி சொன்னாலதான் இங்க கூட வந்தேன், வந்திருக்கவும் மாட்டேன். எந்திரிச்சு போயிடுறான். இந்த சைடு நீங்க அத்தை மாமா எல்லாம் சாப்பிட்டாங்க, எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஓயன் நீ சாப்பிடடா? சாப்பிடுறேன் மாமா. சாப்பிட்றா. உங்க அத்தை இது சொன்னா கோச்சுக்காதடா, உனக்கு முன்னாடியே தெரியும். தெரியுமாமா, உங்க பையன் மேல ரொம்ப பாசமா இருந்தாமா, அதனாலதான் இந்த கோவத்தை உன் மேல காட்டுறா. பரவாயில்ல மாமா. இல்லம்மா, அவ எவ்வளவு மிஸ் பண்றாளோ அது மாதிரி நீயும் மிஸ் பண்ணுவேன்னு அவளுக்கு எப்பதான் புரிய போகுதுன்னு தெரியலம்மா. இல்லம்மாமா, என்னத்தே இருந்தாலும் அவங்க பையன் இல்ல மாமா, அதனால கோவம் இருக்கத்தான் செய்யும். பரவாயில்ல விடுங்க மாமா, அத்தை தானே திட்டிட்டு போறாங்க. சரிடா நீ சாப்பிட்டு தூங்க அப்படின்ட்டு அவங்களும் போயிடுறாங்க. அவனுக்கு சாப்பிட்ட மனசே இல்லை. எல்லாம் எடுத்து வச்சுட்டு கண்ணை துடைச்சிட்டு கையெல்லாம் கழுவிட்டு உங்க ரூமுக்கு போறீங்க. வால்ல உங்க மேரேஜ் ஆன போட்டோ அதை கலட்டி உங்களை ரொம்ப மிஸ் பண்றீங்க. அந்த போட்டோவுக்கும் கிஸ் பண்ணிட்டு அப்படியே அழுகுறீங்க. அது உங்க மேரேஜ் போட்டோ. அந்த போட்டோவை ஹக் பண்ணிக்கிட்டே உங்க பெட்ல படுத்து தூங்குறீங்க. கண்ணுல டியர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஐஸ க்ளோஸ் பண்றீங்க. ஓயன் என்ன மாகி? அந்த அர்ஜுன் உன்னையே தாண்டி பாத்துக்கிட்டு இருக்கான். சும்மா இருடி. நிஜமா தாண்டி சொல்றேன், அவன் பாரு செகண்ட் இயர்ல இருந்து உன்னை பாத்துக்கிட்டே இருக்கான். அப்படிலாம் இல்லடி, நீதான் சொல்லிக்கிட்டு இருக்க. அம்மா இருடி. அப்படிதான் நீங்களும் போறீங்க. பாரு என்னைக்காவது ஒரு நாளைக்கு ப்ரொபோஸ் பண்ண போறான். அப்படிலாம் இல்ல, என்னை யாருக்கும் பிடிக்காதுடி. லூசு மாதிரி பேசுற, உன்னை யாருக்கடி பிடிக்காம இருக்கும்? உன் பின்னாடி எவ்வளவு பேர் சுத்துறாங்க தெரியுமா? இதான் யார பார்த்தாலும் பயந்துடுறியே. பயத்திலே அவங்க பக்கத்துல வரவே அவங்களுக்கு பயம் வந்துருது. அம்மா இருடி. சரி ஓகே பாய்டி. ஃப்ரெண்டு போயிடா. நீங்க ஹாஸ்டலுக்கு போயிடுறீங்க. நல்லா படிப்பீங்க. இப்போ டெஸ்ட் மார்க் எடுக்கணும், ஏதான் இருப்பீங்க. இத பத்தி நினைக்க மாட்டீங்க. உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுனா மாஹிதா. அவ கூட மட்டும் தான் பேசுவீங்க. மத்தவங்க கூட பேசினா கூட ஹாய் மட்டும் ஆன்சர் பண்ணுவீங்க. ஏதாவது கொஸ்டின் கேட்டா நீங்க தான் டாப்ல இருக்கீங்க. இப்ப தவிர உங்களுக்கு எதுவுமே முக்கியம்னு சொல்லுவீங்க உங்க ஃப்ரெண்டை தவிர. இப்படியே டேசஸ் போகுது. தேர்ட் இயர் காலேஜ்லயே நீங்க தான் டாப்ல இருக்கீங்க. அதனால உங்க ப்ரொஃபசர் எல்லாமே உங்ககிட்ட தான் சொல்லுவாங்க. அவ்வளோ டாப் ஸ்டூடெண்ட்ஸ். ஏதாவது கொஸ்டின்னா கூட நீங்க தான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நல்லா புரியுற மாதிரி சொல்லுவீங்க. நீங்க சொல்லி கொடுத்தவங்க பூரா எல்லாமே கத்துக்குவாங்க. படிக்காதவங்க கூட படிச்சிருவாங்க. அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. மத்தபடி எதுவும் பேச மாட்டீங்க. ஓகே, அந்த சொல்லி கொடுக்கறது மட்டும்தான். அர்ஜுனும் வருவான், நல்லா படிக்கிறவன் தான். பட் இருந்தாலும் உங்களோட டவுட் உங்ககிட்ட பேசுறதுக்காண்டியே டவுட் கேட்பான். நீங்களும் கிளியர் பண்ணிட்டு வந்துருவீங்க. மாஹிதா அவங்கள வச்சு ஓட்டுவா. நீங்க பட் ப்ளீஸ்டி இதை பத்தி எதுவும் பேசாத. ஏன்டி இப்படி இருக்க? காலேஜும் முடிய போகுதுடி. ஆமா மாஹி, ஒர்க்குக்கு போகணும். இப்படியும் உன் லைஃப் வேஸ்ட் ஆக போறியாடி? என்னடி பண்றது? எனக்குன்னு லைஃப் இருக்குடி. ஆமாடி, எனக்குன்னு லைஃப் இருக்கு. அடுத்து நான் படிக்கணும். படிக்கணுமா? ஆமாடி, பெரிய கம்பெனில ஒரு எம்ப்ளாயாவது ஒர்க் பண்ணணுடி. லூசாடி ஓயன், உன்னை எம்ப்ளாய்க்கு கேட்பாங்களா? எல்லாத்துலயும் டாப்டி.
ஸ்கூல்ல இருந்து இப்ப காலேஜ் ஃபினிஷ் பண்ண போறடி, எல்லாத்துலயும் டாப். நான் எம்ப்ளாய் எடுப்பாங்கன்னு சொல்றேன். ஏய், உன மேனேஜர்ல கம்பெனி நடத்துற அளவுக்கு உனக்கு பர்சனாலிட்டி இருக்குடி. நீ ஏன் இப்படி உன்னைய டவுனா பண்ணிக்கிற? இல்லடி, அரேஞ்சுக்கலாம், எம்ப்ளாயா இருந்தா கூட போதும். ஏன் நீயே உன்னை ஏண்டி இப்படி டவுன் பண்ணிக்கிறேன்னு தெரியலடி. ஏன்டி இப்படி இருக்க? ஓல்டா இருக்க மாட்டியாடி? ஏய், ஓல்டா இருக்க எனக்கு அவ்வளவு தைரியம் இல்லடி. இல்ல, என்னோட படிப்பை தவிர எனக்கு எதுவும் முக்கியம் இல்லடி. படிப்பு தான் என்ன இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்றீங்க. ஃப்ரெண்டும் ஹக் பண்ணிக்கிறான். ஃபீல் பண்ணாதடி, நாளைக்கு ஃபைனல் எக்ஸாம் இருக்குடி. தெரியும்டி, நல்லா படிடி. அப்படின்ட்டு நீங்களும் ஹாஸ்டல் போயிருவீங்க. மாகிதான் எந்த டவுட்டா இருந்தாலும் உங்ககிட்ட கேட்பா. நீங்க டாப் ஸ்டூடெண்ட்ஸ், எதுக்காக இருந்தாலும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டா. நீங்களும் அப்படித்தான். இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. எப்பயும் போல மாதிரி எக்ஸாம் முன்னாடியே ஃபினிஷ் பண்ணிடுறீங்க. மகிழா என்ன எழுதிக்கிட்டு இருக்கா. எக்ஸாம் ஓவர் ஆகுது. எல்லாமே லாஸ்ட் எக்ஸாம்னால ரொம்ப ஜாலியாகவே என்ஜாய் பண்ணுறீங்க. மகிழா உங்களை ஏய் பாடி அப்படின்றா. இல்லை பரவாயில்லடி அப்படின்னு நீங்கள் நிற்கிறீங்க. இப்போ உங்கள் பின்னாடி அர்ஜுன் ஒயன் நீங்களே திரும்பி பார்க்குறீங்க. அர்ஜுன் உங்களுக்கு முன்னாடி நிற்கிறான். அர்ஜுன் ஒயன் சொல்லுங்க. ஒன்று முக்கியமாக பேசணும் ஒயன். இது ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு சொல்ல தைரியம் இருந்தாலும், ஆனா என்னை பார்த்து நீ பயப்படுறது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இந்த சான்ஸை விட்டா வேற சான்ஸ் எனக்கு கிடைக்காது. கீழே நீட்டன் பண்ணி மேரிமின்ட்டு மேரேஜ் ப்ரப்போஸ் பண்றான். உங்க கண்ணில் டியர்ஸ் வருது. இப்ப நீங்க ஐஸை க்ளோஸ் பண்ணிருக்கீங்க. இப்பயும் உங்க கண்ணில் டியர்ஸ் வருது. கொஞ்ச நேரத்துல நீங்க தூங்கிறீங்க. இப்ப நெக்ஸ்ட் டே தான் டோர் நாக் ஆகுற சவுண்டு கேக்குது. கத்துறாங்க உங்க அத்தை. ஏய், மணி என்னடி ஆகுது? இன்ன வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருக்க? வீட்டுல இருக்க வேலையெல்லாம் யாரு பாக்குறது? ஓனரம்மா அடி நீ புதுசா படுக்கிறதுக்கு. இந்த வருத்த டோரை போய் ஓபன் பண்றீங்க. உங்களை பார்த்து செம்மையா முறைக்கிறாங்க. போ, டோரெல்லாம் ஓபன் பண்ணிட்டு தண்ணி தெளிச்சு கோலம் போடு. சரிங்க. நீ இப்படியே போகாம வச்சுட்டு போ. காலையில உன் மூஞ்சில முழிச்சா காரியம் கூட விளங்காது. சாரிடா, நான் இப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. இது ஸ்டோரியா மட்டும் பாருங்க, எல்லாம் பார்க்காதீங்க. ஓகேடா. நீங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வேகமா உங்கள் சாரியை கட்டிட்டு ஒரு ஓப்பன் பண்ணிட்டு வேகமாக போகிறீங்க. மணி 5:30 தான் ஆகுது. லைட்டாக இருட்டாக இருக்கு. உங்கள் அத்தை உங்களை எழுப்பிட்டு அவங்க போய் படுத்துக்கிட்டாங்க. டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில போகிறீங்க. லைட்டாக இருட்டாக இருக்கு. நியூஸ் பேப்பர் போடுறவங்க, பால் பாக்கெட் போடுறவங்க தான் இந்த ஸ்ட்ரீட்டில் போய்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இது பழகிருச்சு. நீங்களும் தண்ணி தொலைச்சிட்டு உங்கள் சாரியெல்லாம் ஒரு மாதிரி பிடிச்சிட்டு கீழே குனிஞ்சு கோலம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. கண்ணில் டியர்ஸ் தான் வருது. போட்டு முடிச்சுட்டு அந்த கேட்டை லாக் பண்ணிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளதான் போறீங்க. ஸ்ட்ரைட்டா கிச்சன் தான் போறீங்க. அங்க இருக்கிற எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு மார்னிங் டீ போடுறீங்க. இல்ல காஃபி போடுறீங்க. பக்கத்துலேயே மார்னிங் சாப்பிட்றதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. 6:30க்கு தான் உங்க அத்தை வெளில வராங்க. இன்னொன்னே அவங்க கையில காஃபி கொடுக்குறீங்க. அவங்களும் நீங்க பேப்பர் கொண்டு வந்திருப்பீங்க, அது டேபிள்ல இருக்கும். அதை எடுத்துட்டு ஷோபால உட்காந்துட்டு காலையிலேயே அவங்க டிவி ஆன் பண்ணிட்டு இந்த ராசி பலன்லாம் சொல்லுவாங்களடா, இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, எனக்கு இன்னைக்கு தான் சொல்ல இப்ப மூஞ்சில முழிக்காம இருக்கணும். ஒரு இடம் நல்லாவே இருக்காது இருக்காங்க. இதுல அவங்க காதுல நல்லாவே கேக்குது. அவ்வளோ கஷ்டமா இருக்கு. உங்க மாமா தான் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வெளில வராரு. மாமா குடுறா. அவரும் வாங்கிட்டு போய் காஃபி குடிச்சிட்டு, ஏய் நீ என்னத்த பேப்பர் படிச்ச குடி. என்னங்க முன்னாடி இன்சல்ட் பண்றீங்களா? ஏய், அவ நம்ம மருமகள் ரீ. முன்னாடி இன்சல்ட் பண்ணுன்ற. இன்னொரு அவளை மருமகள் சொல்லாதீங்க. நம்மளை பிடிச்ச தர்த்திரியம் இப்படி திட்டுறாங்க. உங்களால சுத்தமா முடியல. அந்த இடத்துல நிக்கல. கிச்சனுக்கு ஓடி போயிடுறீங்க. ஏன்டி இப்படி அவளை கரைச்சு கொட்டுற? ஆவுண்டி, இவ்வளவு ஒண்ணு மாதிரி ஒரு பொண்ணு தாண்டி. பொண்ணா பாரு, இல்ல ஒரு மனுஷியாவது பாருடி. இவ்வளவு சொல்லி இவ்வளவு திட்டியும் வாய் வந்து எதிர்த்து கூட பேசாம இருக்காடி. எதிர்த்து பேசினா அவ்வளவுதான். இப்படிலாம் நன்றின்னு உன் பையனுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா சத்தியமா சொல்றேன், அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாண்டி. பையனை பத்தி ஏதாவது சொன்னீங்க உங்களுக்கு அவ்வளவுதான். என்னைக்கு இப்ப கால் எடுத்து வச்சாலோ வாய மூடி. உங்க அம்மா எந்திரிச்சு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இந்த வீட்டுல நிம்மதியாவே இருக்க முடியாது. மாமா கிச்சன்ல பாக்குறாங்க. லைட்டா அந்த ஒரு மாதிரி இருந்து பார்த்தா தெரியும்டா, ஒரு மாதிரி கேப் மாதிரி இருக்கும். அதில் பார்க்குறாங்க நீங்கள் ஒரு மாதிரி கண்ணை தொடச்சிக்கிட்டே தான் குக் பண்ணுறீங்க. ஏன்னா அது எல்லாம் உங்கள் காதில் கேட்குது. நீங்களும் குக் பண்ணிவிட்டு டைனிங் டேபிள் எடுத்து வைக்கிறீங்க. உங்கள் மாமாவும் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகுறாங்க. டைம் ஆகுது. மாமா ஃபுட். வரேன்டா. நீங்கள் தான் உங்கள் மாமாவுக்கு சர்வ் பண்ணுறீங்க. அவங்களும் சாப்பிட்றாங்க. உங்கள் அத்தையும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ தான் வருது மேடம். இந்த சைடு தயான் மிட் நைட்டில் அவங்க தயாங்கூட அம்மா சரி பையன் எப்படி இருக்கான் அப்படின்ட்டு
ஒரு 12 மணி இருக்கும். அந்த டயத்துல வந்து தயங்க பார்த்துருப்பாங்க. ஒரு மாரி ஒரு மாரி நடுங்கி இருப்பான். குளிரா இருந்திருக்கும். ஏசி ஓடுது. கம்மி பண்றாங்க. அவன் ஒரு மாரி ஒலம்புறான். பக்கத்துல போய் பார்த்தா, ஒரு மாரி ஷிவர் ஆகுது. ஏன்னா நைட்லாம் போட்டிருப்பாங்க. தொட்டு பார்த்தா ஃபீவரு. எங்க அம்மா கண்ணுல டீயர்ஸ் வந்துருச்சு. இவ்ளோ பயந்துட்டு கிச்சனுக்கு போய் தான் ஒரு பவுல்ல தண்ணி கொண்டு வந்து தயாங் ஃபேஸ்லாம் தொடச்சு விடுறாங்க. அவங்க கண்ணுல அவ்ளோ டீயர்ஸ் வருது. என் தயாங் இப்படி மழையில நனைஞ்சு இவர் அடிக்குது ஏன்டா உடச்சு விட்டு கிச்சன்ல போய் கஷாயம் ரெடி பண்றாங்க. அழுதுகிட்டே பண்றாங்க. கொண்டு வந்து தயாங்க தூக்கி அவங்க மடியில வச்சு இந்த கஷாயம் மட்டும் குடிப்பா. ம் தயாங் ப்ளீஸ்டா செல்லம்ல கொஞ்சம் குடிப்பா. பாட்டி எனக்கு வேணாம் பாட்டி, எனக்கு முடியலனாவே இப்படித்தான் என் உயிரை எடுப்பேன். தயாங்க அவங்க பாட்டின்னு நினச்சிக்கிட்டான். ஏன்னா அவனுக்கு ஃபீவர் எதா இருந்தாலும் அவங்க பாட்டி அவங்க அத்தையும் பார்த்துக்குவாங்க. அந்ததுலயே அவன் பாட்டின்னு நினச்சிக்கிறான். ஓகே பாட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கஷாயம் குடிச்சா போதும் அப்படின்னா அவங்க அம்மாவும் கொடுக்குறாங்க. அவங்க கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் வருது. போதும் பாட்டி, கண்ணா ப்ளீஸ் கண்ணா கொஞ்சம் மட்டும் குடிப்பா. அவனும் கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கிறான். அவனை பில்லோல படுக்க வச்சுட்டு அவன் ஹெட்ல ஈரத்துணியை நினைச்சு வைக்கிறாங்க. கீழே தயாங்கோட அப்பா அவங்க ஒய்ஃபை காணோம். எங்கே போயிட்டா? தயாங் ரூமில் தான் இருப்பான் அப்படின்ட்டு பார்க்குறாங்க. என்ன தயாங் ரூம் ஓப்பனில் இருக்கும். போய் பார்த்தா என்னடி எங்கள் பையனுக்கு முடியலைங்க, உடம்புல ரொம்ப கொதிக்குது, ஜுரம் அடிக்குது. என்னடி சொல்கிற? தொட்டு பார்க்குறாங்க. ஜுரம் அடிக்குது. ஏய் டாக்டர், இப்போ டயத்தில் எப்படிங்க? கஷாயம் கொடுத்துருக்கேன், மழையில் நனைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பாவும் அம்மாவும் நைட்டு பூரா கண்ணு முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மெடிசன் வச்சுருப்பாங்க, அதையும் கொடுக்குறாங்க. இப்படியே மார்னிங் ஆகுது. இந்த ஈரத்துணியை வச்சு வச்சு எடுத்து விட்றாங்க. தயாங்கோட அப்பா தான் அவங்க ஃபேமிலி டாக்டருக்கு கால் பண்ணியிருப்பாங்க. 6 o'clockலாம் சார் எமர்ஜென்சி அப்படின்ட்டு அவங்களும் வந்து இருப்பாங்க. தயாங்க செக் பண்ணியிருப்பாங்க. நல்ல எதுவும் கொடுத்தீங்களா? பால் கொடுத்தேன். குடிச்சாரா? குடிச்சா. இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அப்போ தான் அவனுக்கு வலிக்குது. ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா டாக்டர் அவங்க அம்மா அப்பா இருக்காங்க. அவனுக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி பிளர்ராக இருக்குது. ஏன்னா ஃபேஸே ஒரு மாதிரி வீங்கிடுச்சு. கோல்டுக்கு அதுவும் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், இந்த டேப்லெட் கொடுத்துருங்க. லைட்டாக அவனுக்கு கொஞ்சம் கஞ்சி வச்சு கொடுங்க. இது மழையில் நனைஞ்சனால கொஞ்சம் கோல்டு, அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவங்களும் போயிடுறாங்க. எனக்கு இப்போ தான் புரியுது, நைட்டு பூரா பார்த்துக்கிட்டது அவங்க அம்மா அப்பா தான். அவன் பாட்டின்னு நினச்சிருப்பான். அவங்க அம்மாவையும் அவங்க அப்பாவையும் பார்க்குறான். அவங்க அம்மாவோட ஃபேஸ் ரொம்ப டல்லாகி அழுதுருப்பாங்க போல். ஃபேஸ்லாம் வீங்கி கண்ணில் டார்க்கஸ் விழுந்திருக்கும். அவன் அவங்க பாட்டி வீட்டில் இருக்கையில் அவங்க அம்மா அவங்க பாட்டிக்கு கால் பண்ணி இது வச்சு கொடு ஃபீவர் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. பேங்க்கும் கேட்டிருக்கும். ஏன் பாட்டி உங்கள் மகட்டெல்லாம் கேட்குறீங்க அப்படி இப்படின்னு சண்டை போட்டிருப்பான். உங்கள் அம்மா துடிச்சு போகிறாடா, வர்றேன்னு சொன்னால் கூட அவங்க வந்தாங்கன்னா இந்த வீட்டை விட்டே போயிடுவேன் அப்படி இப்படிலாம் சொல்லியிருப்பான். அதெல்லாம் நினச்சி பார்க்குறான். அவனுக்கு இப்போ தான் புரியுது, நம்ம அங்கே இருக்கையிலே இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, நம்ம இங்கே இருக்கையிலே இப்படி துடிச்சு போகிறாங்க அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நம்ம மேலே தான் தப்பு இருக்குது, ஏவல்னாலும் அம்மாவை நம்ம தான் கஷ்டப்படுத்தியிருக்கோம் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறான். தயாங்க அவங்க அம்மாட்ட எதுவும் பேசலை. எந்திரிக்கிறான். அதனால் ஒரு மாதிரி எந்திரிக்க முடியல. உடம்புலாம் ஒரு மாதிரி பாடி பெயினாக இருக்குது. என்னப்பா? தயாங்க சொல்லுப்பா, எங்கே போகணும்? தயாங்கோட அப்பாவும் என்னப்பா எங்கே போகணும்? ரெஸ்ட் ரூம் போகணும்ப்பா. இப்போ அவன் அப்பானே கூப்பிட்றான். அப்பா கண்ணில் டியர்ஸ் வருது. அவங்க அம்மாவுக்கும் டியர்ஸ் வருது. அவன் ஷோல்டரில் ஒரு மாதிரி அவங்க அப்பா கை போட்டு அவனோட ஹேண்டை ஷோல்டரில் போட்டு ரெஸ்ட் ரூம் கூட்டி போகிறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஃபீவரில் ரொம்ப ஒரு மாதிரி டல் ஆகிட்டான். ரெஸ்ட் ரூமுக்கும் கூட்டி போய் வெளில இல்லை பரவாயில்லப்பா. அவங்க அப்பாவும் ரெஸ்ட் ரூம்குள்ளே நின்று அவனுக்கு பார்த்துக்கிறாங்க. அவனுக்கே ஒரு மாதிரி இருக்குது. நம்ம பெரிய பையன் ஆகிட்டும், நம்ம இன்னும் சின்ன பையன் மாதிரி நினச்சிக்கிறாங்க அப்படின்ட்டு ரெஸ்ட் ரூம்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அவனை அப்படியே ஹாட் வாட்டர்லேயே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கூட்டிகிட்டு ட்ரெஸ்லாம் அவங்க அம்மா எடுத்து வச்சுட்டாங்க. ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு பெட்டில் படுக்க வச்சுட்டு அதுக்குங்க நான் குக் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் குக் பண்ண போயிடுறாங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. தேங்க் தான் ஃபோன் வருது. தேங்கோட அப்பா தான் எடுத்து கொடுக்குறாங்க. பார்த்தா ஜானும் போட்டிருக்கு. அவனும் அட்டன் பண்ணுறான். ஏய் மச்சான், வெளில தான்டா நிற்கிறோம். எனக்கு முடியலடா, ஃபீவர்டா. என்னாச்சுடா? சாமான் சொன்னான்டா, மழையில் நனைஞ்சிட்டோம்ட்டு ஃபீவராடா. மச்சான் நான் கீழே தான் இருக்க, மேலே வரேன்டா அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அவங்க அம்மா குக் பண்ணிட்டாங்க. பிளேட்டில் ஃபுட்லாம் எடுத்து வச்சுட்டு கிச்சன்லேருந்து வெளில வராங்க. ஜானு, நேற்று மச்சான் மழையில் நனைஞ்சிட்டு போனான்னு சொன்னான்டா, அதான்டா அவனுக்கு ஃபீவர் வந்திருக்கும் அப்படின்ட்டு பேசிக்கிட்டே வீட்டுக்குள்ளே வராங்க. ரேங்கோட அம்மா பார்த்துட்டு, அம்மா ரேங்க் எப்படிமா இருக்கு? நல்லா இருக்குப்பா, இப்போ தான் எந்திரிச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க.
தயாங்கோட அம்மா பின்னாடி அவங்களும் போறாங்க. ஏய் மச்சான், எப்படிடா இருக்கு? நல்லா இருக்குடா. ஒன்னு பேசுறாங்க. தயாங்கோட அம்மா தான் ஃபுட் கொண்டு வந்திருப்பாங்க. ஜான், தோன், விஷ்ணு சாப்பிட்டீங்களாப்பா? சாப்பிட்டோம்மா. என் மச்சானுக்கு கொடுங்கம்மா. ஏய் தயாங், சாப்பிட்றா. ஒரு நாளே இல்லடா அப்படி ஆயிட்ட. மழையில செமையா நனைஞ்சியா மச்சான்? ஏய், என்ன பார்த்தா உங்களுக்கு சிரிப்பா இருக்காடா? மச்சான் சும்மா கேட்டேன். ஒண்ணு என் பிள்ளைய பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்கா? ஐயோ இல்லம்மா, ஃப்ரெண்டு சும்மா கலாய்ச்சியாம்மா அப்படின்னு சொல்றாங்க. தயங்கோட அம்மா ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க, டேப்லெட் எடுத்து வைக்கிறாங்க. அப்பா நீங்க ஆபீஸ் போல? இல்ல, நான் லீவ் போட்டிருக்கேன்ப்பா. ஏன்ப்பா? தயாங்க்கு முடியல. உங்க அப்பா பாக்குறான். இல்லப்பா, நான் ஓகே தான், நீங்க ஆபீஸ் போங்க. இல்ல தயாங், நான் ஓகே தான்ப்பா, நீங்க ஆபீஸ் போங்க அப்படின்னு சொல்றான். தயங்கோட அப்பாவுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு அவன் பேசுறத பார்த்துட்டு. சரி ஓகேப்பா அப்படின்ட்டு அவரும் கீழே போயிடுறாரு. ஆனால் தயாங்கோட அம்மாட்ட மட்டும் இன்னும் அவன் பேசவே இல்லை. அவனுக்கு ஓகே கஷ்டமா இருக்கு, பட் இருந்தாலும் ஓகே தான். தயாங்கோட அம்மா தான் அன்னைக்கு ரொம்பவே கத்திருப்பாங்க, ஒரு பயத்துல பாசத்துல. அவ்வளோதான் நம்ம புள்ள நம்மகிட்ட பேச மாட்டான் அப்படின்ட்டு தோன்ட்ட சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு இந்த டேப்லெட்டை முழுங்க சொல்லுப்பா அப்படின்ட்டு அவங்க அம்மா அப்படியே ஒரு மாதிரி கண்ணில் டிஎஸோட போறாங்க. ஏய் மச்சான், ஏன்டா அப்படி பண்ற? அம்மாட்ட பேசினா என்னடா இதையா இருக்கான்? டேய் காலேஜ் போல மச்சான், அவனுக்கு முடியல, சரி உன்னை கூப்பிட்டு போலான்னு பார்த்தா நீ உனக்கு முடியலன்ட்டான். மச்சான் நீ நாளைக்கு வா அப்படின்ட்டு அவங்களும் இருக்காங்க. சரிடா நீங்க கிளம்புடா, டைம் ஆச்சு சொல்றான். இப்ப அவனுக்கு உங்களோட நினைப்பு வருது. டேய் தோணு, சொல்றேன் மச்சான். ஒன்றும் இல்லடா. நம்ம கேட்கணும் வந்தா. ஒன்றும் இல்லடா, சும்மா தான். இன்னைக்கு ஏதாவது கிளாஸ்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கடா அப்படின்ட்டு சொல்கிறான். ஓகே மச்சான், நீ சாப்பிட்றா. டேய் டேப்லெட் போடணும் அப்படின்றான். டேய் நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ போடா. சாப்பிட்றா மச்சான். அவனும் சாப்பிட்டு டேப்லெட் போடுறான். அப்போ தான் அந்த பிளேட்டை, டேய் அம்மா வருவாங்கடா. அம்மா கூட பேச மாட்டேற, இப்போ என்னடா அம்மான்ற? டேய் டேய் வாய மூடுற தோணு. ஆமா மச்சான், பேச மாட்டான். அப்பா மட்டும் அம்மான்றான். அவன் அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாத்தியா? பேசுவான்டா. டேய் நல்லா பேசுறடா தோணு. எல்லாத்துக்கும் காரணமாயிட்டு அம்மாவும் பிள்ளையும் பிடிச்சிட்டு நல்ல மாதிரி நடிகடா. டேய் சவுண்டா பேசாதடா, கேட்டுறாமா அம்மாக்கு. தயங்களாம் சிரிக்கிறான். அவனு சாப்பிட்டு முடிச்சுட்டு டேப்லெட் போட்டான். இந்த பிளேட்டை கொண்டு ஏடா மச்சான்னு கீழே போயிடுறான். தயாங் சொல்ல வந்திருப்பது என்னன்னா, தயாங் சாமாவ வீட்டு பக்கத்துல தான் உங்களை பார்த்துருப்பான். தான் கேட்கணும் போல இருந்திருப்பான். அப்புறம் என்னன்னு தெரியல, அவன் கேட்காம மறைச்சிட்டான். இப்போ உங்களை பார்க்கணும் போல இருக்கு. என்ன பண்றேன்னா, ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு எடுத்துட்டு கீழே வர்றான். என்னால் நடக்கவே முடியல. தயாங்கோட அம்மாவும் பாக்குறாங்க. தயாங் எங்க போற? அது வரல. என்கிட்ட பேச மாட்டியாடா? என் அம்மானு கூப்பிட மாட்டியா தயாங்? எதுவுமே பேசாம நிக்கிறான். அகைன் ஒரு ஸ்டெப் எடுக்கிறான். ஏன் உனக்கு முடியலடா, வீட்டுல ரெஸ்ட் எடு. எங்க போக தயாங்? ஓ இருக்கே, அவளை பார்க்கணுமே. என் பேர் என்னடி? அவனும் கீ ரைட்டா ஒரு மாதிரி பிடிச்சிட்டு அவன் ரூமுக்கு தான் போறான். போனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு உங்களோட தனப்பு தான் வந்துகிட்டே இருக்கு. ரொம்ப டயர்டா இருக்கான், தூங்குறான். இப்படி ஆஃப்டர்நூன் ஆகுது. நம்ம எப்பயும் போல குக் பண்ணிட்டு மட்டன் பண்ணிட்டு டேங்க் ரூமுக்கு தான் கொண்டு வராங்க. அவன் பாட்டிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஏன்னா பாட்டிக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபீல் பண்றாங்க. பாட்டி ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கேன், ஒன்றும் இல்லை அப்படின்றான். பாட்டி வரட்டாடா? இல்லை பாட்டி உனக்கே முடியல, இல்லை ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு டேங் சொல்றான். அந்த டயத்துல தான் அவங்க அம்மா ஃபுட் கொண்டு வராங்க. டேங் சாப்பிட்றான். கொண்டு கேக்குது. டீ உன் அம்மா வாடா. குடுறா. பாட்டி குடுடா. ஃபோன் நீட்டுறான். யாருன்னு கேட்டதுக்கு அப்படின்னு தான் சொல்றான். அவங்களும் ஃபோனை வாங்கிட்டு பாக்குறாங்க. பாட்டின்னு போட்டிருக்கு. பேசுறான். டைம் ஸ்கிப் ஆகுது. தயங்க ஃபுட் சாப்பிட்டு டேப்லெட் போட்டு அம்மா ஃபோன் பேசிட்டே இருந்துட்டு ஃபோனை கொடுத்துட்றாங்க. இன்னும் வாங்கிக்கிறான். இந்த சைடு நீங்க தான்டா. உங்க மாமா ஒர்க்குக்கு போயிட்டாங்க. உங்க அத்தை தான் உங்களை வச்சு செய்யறாங்க. சாப்பிட கூட விட மாட்டாங்க. வேலை வேலைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நீங்க நல்லாவே பாப்பீங்க. ஏய் அத்தை, இந்தா இந்த துணியெல்லாம் துவைச்சு போடு. நல்லாவே துவைக்கல, என்னதான் வேலை பாக்குறியோ? 3 நேரமும் கொட்டிக்க தெரியுதுல்ல. நீங்க என்ன சாப்பிட கூட இல்ல அப்படி சொல்றாங்க. நீங்களும் போய் துணியெல்லாம் போய் வாஷ் பண்றீங்க. இப்ப ஈவினிங் டைம் ஆச்சுடா. தயாங் தான். அதுக்கப்புறம் அவனால சுத்தமா முடியல, அவங்கள பார்த்தே ஆகணும்ட்டு பைக்கே எடுத்துட்டு வர்றான். தயாங்க அம்மா சொல்றாங்க, இல்ல நான் வெளில போகணும், எனக்கு ஒரு திங்ஸ் வாங்கணும். அப்பாட்ட சொன்னா, இங்க பாருங்க, சும்மா சும்மா சொல்லிக்கிட்டே இருக்காம அப்படின்ட்டு போயிடுறான். பைக்கே தான் பைக்ல போட்டு ஸ்டார்ட் பண்றான். அவனுக்கு இன்னமும் ஒரு மாதிரிதான் இருக்கு. வெளில போறான். உங்களை பார்க்கணும் என் மைண்டுக்குள்ள, அவனோட ஹார்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அவ்வளோ ஃபாஸ்டா வர்றான். அந்த டயத்துல ஃபோன் ரிங் ஆகுது. அப்படின்ட்டு பிரேக் போட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறான். பார்த்தா சாம்பம்மாவன். இவன் எதுக்கு கால் பண்ணுறான்?
ஆ சொல்றா. மச்சான் இங்க இருக்கடா, ஒரு குட் நியூஸ் சொல்லணும். என்னடா சொல்லுடா. மச்சான் வீட்லயா இருக்க அப்படின்ட்டு பாக்குறான். ஆ, ஆ, வெளில இருக்கேன்டா. மச்சான் வெளில இருக்க எங்கடா? நீ என்ன சொல்லணும்னு சொல்றா. மச்சான் அதை நேர்ல தான் வச்சு சொல்லணும். ஆன்லாங்கடா. மச்சான் அந்த வேடா. சரி அங்க இருங்க. மச்சான் எங்கடா? இப்போ நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கே இருங்கடா, வர்றேன். மச்சான் காலேஜ் விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துட்டேன் மச்சான். சரி பரவாயில்ல, அங்கே வர்றேன். சரிடா. ஆளை கட் பண்ணிட்டான். ஓ, இப்போதைக்கு எனக்கு நீ தாண்டி. அப்படிதான் அகைன் மூவ் பண்ணிட்டு போறான். நீங்க இருக்க வீடும் ஸ்டாப் பண்றான். எல்லா ரோட்ல போயிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. உங்க வீட்டை தான் பார்க்குறான். கீழே எந்த இதுவுமே இல்லை, க்ளோஸில் இருக்கு. எங்க இருக்கா இவ்வளோ பார்க்குறது? ஹாரன் அடிக்கலாமா அப்படின்ட்டு பின்னாடி பார்த்துட்டு முன்னாடி பார்த்துட்டு இப்போ அங்கிட்டு போயிட்டாங்க. ஹாரன் அடிக்கிறான். பக்கத்து ஓப்பன் ஆகுது. என்னது அப்படின்ட்டு இங்கிட்டு பார்க்குறான். பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு. ஐயோ அப்படின்ட்டு தயங்க தான் அந்த பொண்ணு பார்க்குது. என்ன பையன்டா, ஆ நம்ம வீட்டுக்கிட்ட நம்மளை பார்க்க தான் நிற்கிறானா? பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கு. ஐயோ இதெல்லாம் என் கால கொடுமை அப்படின்ட்டு அந்த பொண்ணு அந்த விண்டோவிலேருந்து வெளியில் கையை நீட்டி ஹாய் சொல்லுது. நமக்கு கடுப்பாக இருக்கு. ப்ளீஸ்டா, ரொம்ப பின்னாடி சவுண்டு கேட்குது. சாங் வேற என்னால் முடியல. அதுவும் இவங்க வீட்டு பக்கத்துலேயே ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க. என்ன பண்ணுறேன்னு தெரில. இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே, நான் பாதி ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் சரி இன்னைக்கு எப்படியாவது முடிச்சு போட்டுருவோம் அப்படின்னு தான் நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட வாய்ஸை மட்டும் கேளுங்க, எதுவும் பின்னாடி எதுவும் கேட்காதீங்க. நீங்க துணியெல்லாம் துவைச்சு முடிச்சுட்டு தான்டா டோரை ஓப்பன் பண்றீங்க. இந்த சவுண்டு லைட்டா தயாங்க கேக்குது. சடனா திரும்பி பாக்குறான். உங்க பக்கெட்டை தூக்க முடியாம தூக்கிக்கிட்டு வெளில வாரீங்க. தயாங் உங்களையே பாக்குறான். ஒரு கிரீன் கலர் saree பிளேன்றா, அதுக்கு ஏத்த மாதிரி பிளவுஸ் போட்டிருக்கீங்க. அதுல அவ்வளோ அழகா இருக்கு. அதுக்கேத்த மாதிரி ஒரு ஜிமிக்கி குட்டியா போட்டிருக்கீங்க கிரீன் கலர்ல. அதுல ஒயிட் கல் வச்சிருக்கு. இது பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கீங்க. நீங்க இப்ப தன்னடா துவைச்சிங்க. உங்க ஹேர்லாம் உங்க ஃபேஸ்க்கு முன்னாடி வந்து நீங்க ஒரு கொண்டை மாதிரி போட்டு அதுல கொண்டை ஊசி போட்டிருக்கீங்க. அது கோல்டன் கலர்ல அவ்வளோ அழகா மணி மாதிரி தொங்கி லாங்கா இருக்கு. உங்க ஃபேஸ்ல ஹேரு, அந்த ஹேர் அப்படியே ஒரு மாதிரி எடுத்து பின்னாடி உங்க ஹேருக்கு அதாவது காதுக்கு பின்னாடி வச்சுக்கிட்டு அதை தூக்க முடியாம அந்த ஸ்டெப்ல போய்கிட்டு இருக்கீங்க. அதாவது வெளியில தாண்டா உங்க மாடிக்கு போற அந்த ஸ்டெப் இருக்கும். உங்களே பச்சைக்கண்ணு வாங்காம பாக்குறான். அவ்வளோ அழகா இருக்கீங்க. உங்க saree நீங்க இப்பதான் துவைச்சிருப்பீங்க. ரொம்ப வெட்டா இருக்கு. அதெல்லாம் புடிச்சுக்கிட்டு உங்க கையில இருக்க பக்கெட்டே தூக்க முடியாம போறீங்க. பைக்ல இருந்து கீழே இறங்குறான். இந்த சைடு தயங்க ஒருத்தி சைடு அடிச்சிருப்பாளடா, பலூன் டோரை ஓபன் பண்ணிட்டு வெளில வரா. உங்க வீட்டு கேட் இருக்குல்லடா, அங்கதான் வர்றான். உங்ககிட்ட பேசணும். உங்க பேர் என்ன? என்னடி பண்ற? என்ன படிக்கிற? அந்த கேட்ல கை வைக்கிறான். அவன் போன் ரிங் ஆகுது. ஓ, இவன் தொல்லை தாங்க முடியலையே அப்படின்ட்டு போன் எடுத்து பார்த்தா சாம்பமாவும் தான். டீ என்னடா? ஏய் மச்சான், எவ்வளோண்டா வெயிட் பண்றது? எங்கடா இருக்க? நாங்களாவது வரோம். டேய் வர்றோம்டா. ஏய் மச்சான், என்னால இங்கெல்லாம் இருக்க முடியாதா? டேய் எங்க இருக்க மச்சான், சொல்லு. லொகேஷனை மட்டும் ஷேர் பண்றா. ஓ, உங்களை பார்த்தா நீங்க ஸ்டெப் மேல போயிட்டீங்க. இருடா வர்றேன். போனை கட் பண்ணிட்டு அந்த கேட்ல இருந்து கை எடுத்துட்டு அவன் பைக்கு போறான். பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு சாம்பவன் இடத்துக்கு தான் போறான். எங்க வீட்டுல தயங்கோட அம்மா தான்டா. தயங்கு ரொம்ப முடியாம இருந்திருக்கும். அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தனால சரி கோயிலுக்கு போலாம் அப்படின்ட்டு அவங்களும் கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க. கிளம்பிட்டு தயங்கு தான் கால் பண்றாங்க. பட் தயங்கு எடுக்கல. அகெயின் கால் பண்றாங்க. தயங்கு எடுக்கல. சரி, ஏன்னா அவங்க கோயிலுக்கு போறனால கீ எங்கே வைக்கிறேன்னு அவனுக்கு தெரியாது இல்லடா. அதனால அவனுக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, இந்த இடத்துல கீ இருக்கு, நான் கோயிலுக்கு போறேன்டா அப்படின்ட்டு. தயங்கு இப்போதான் சமோன்னு முன்னாடி ஸ்டாப் பண்ணுறான். ஏத்துற மட்டும் ஐயோ என்னடா பண்ற? மொத்தம் நான் தான் வர்றேன்ல, ஏன்டா கத்திக்கிட்டே இருக்க? டேய் மச்சான், எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு மேட்ரு உனக்கு சொல்ல கூப்பிட்டா. டேய் ஜான் பாடா. டேய் ஆமாடா. மச்சான் ஒரு நாள்லயே ஃபேமஸ் ஆயிட்டியா என்ன? டேய் என்னடா சொல்றீங்க? ஆமா மச்சான், காலேஜ் ஃபுல்லா உன் பெருமை தான் போய்கிட்டு இருக்குடா. என்னடா பெருமை? சரி அது இருக்கட்டும் மச்சான், முடியல இல்லடா, நீ எங்க வெளில? அது சும்மா கடைக்கு. அதுக்கு என்னடா மச்சான் எவ்வளோ நேரம்? நான் கால் பண்ணல வெளில தான் இருக்கோம்னா என்ன வாங்கின? இப்பதான்டா வாங்க போகணும். அதுக்குள்ளதான் நீ கூப்பிட்டியடா பாக்குறதுக்குள்ள.
என்ன மச்சான் என்னமோ விளம்புற? டேய் என்னான்னு சொல்லுடா. இப்பதான் தயான் கால் வந்திருக்கும், அவன் எடுத்திருப்பான். அவங்க பாட்டி ஃபோன்ல அவங்க அம்மா நம்பர் தெரியும், அதனாலதான் அவன் பார்த்துட்டு எடுக்கல. இப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்குறான். என்ன மச்சான், என் அம்மா கோயிலுக்கு போறாங்களாண்டா, அதான் டெக்ஸ்ட் பண்ணிருக்காங்க கீ இங்க வச்சிருக்கோம் அப்படின்ட்டு. சரி அது இருக்கட்டும், இடிவிடா கால் பண்ணீங்க. அது ஏன் மச்சான் கோவமா இருக்க? இப்போ ஓகே வாடா. ஓகே தான்டா மச்சான். நாளைக்கு காலேஜுக்கு வருவேன். வருவன்டா. ஏன்டா மச்சான், எங்களுக்கு கூட வருத்தமா இல்லடா நீ காலேஜுக்கு வருது. ஆனா இங்க நிறைய பேத்துக்கு வருத்தமா இருக்கு மச்சான் வராம இருக்கிறதுக்கு. என்னடா சொல்ற மச்சான் அப்படின்னு சாமான் பேக்ல இருந்து எடுக்கிறான். தயங்கும் ஒரு மாதிரி கடுப்புல அவன் ஹேர்ல கை வச்சுட்டு உங்களை பார்த்து பேச முடியலேன்ட்டு ஒரு மாதிரி இருக்கான். என்னடா எதுக்கடா டென்ஷன் ஆகுற? நான் போகணும்டா மச்சான். போலாம் மச்சான், அம்மா வேற கோயிலுக்கு போயிட்டாங்க, உனக்கு ஓகே தானே மச்சான் அப்படின்றான். என்னடா அது மச்சான், ஓபன் பண்ணி பாருடா. டேய் இது எதுக்குடா எனக்கு? டேய் இது யாருடா? ஹேங் பாக்குறான். அவன் ஹேண்ட்ல 5 லெட்டர்ஸ் இருக்கு. அதுல 2 சீனியர் தயாங் கூட இன்னைக்கு புதுசாவும் ஜாயின் பண்ணிருப்பாங்க. ஆல்ரெடி நேத்து அட்மிஷன் ஆயிருப்பாங்க, அப்ப பாத்திருப்பாங்க. மச்சான் ஓபன் பண்ணி பாருடா. டேய் என்னடா மச்சான், சீனியர் அதுவும் மச்சான் தேர்ட் இயர்ரா. எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்காங்க மச்சான். இது மட்டும் இல்ல, நம்ம கிளாஸ்லயே 3 பேரு மச்சான் அல்லன்னு ரொம்ப ஃபீல் பண்றாளுங்க மச்சான். அது மட்டும் இல்ல, லவ் லெட்டர் மச்சான் என்ன பிடிச்சிருங்க, அதான் நம்பர் கேட்டாளுங்க மச்சான். ஆனா இல்ல அப்படின்ட்டு அப்படின்னு சொல்றான். தயங்க கடுப்பாயிட்டு அந்த லெட்டரை கூட பார்க்கல, கிழிச்சு போறான். ஐயோ என்னடா பண்ணிட்ட? என்னடா அதை பார்க்க கூட இல்ல. டேய் ஆரம்பத்துல என்னடா சொன்ன? என் மொத்த லவ்வையும் நேத்தே ஒருத்திட்ட கொடுத்துட்டேன்டா. அவ மொத்த லவ்வையும் நான் எடுக்கணும்டா. அதான் கரடி பூஜை மாதிரி போன் அடிச்சு எடுத்துட்டீங்கடா. ஏய் மச்சான் யாரா அது? மச்சான் சொல்லவே இல்ல. நேத்தாண்டா விழுந்துட்டா மச்சான், செத்துட்டேன்டா. மேல இருந்து என் கண்ணை எடுக்கவே முடியலடா. டேய் அவ்வளோ அழகா இருந்தாடா. என்ன பார்த்து பயந்தா மச்சான். எங்களுக்கும் காட்டுடா. டே யாரா? யாரா மச்சான்? பேர் என்னடா? நம்ம காலேஜா? இல்லடா. அப்புறம் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. தேங்க்ஸ் சொல்லாம சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கான். ஏன் மச்சான் எங்கிட்டே சொல்ல மாட்டேற பாத்தியா? சொல்றேன்டா. தாண்டா பார்த்தேன், இப்போ கொண்டு பார்த்துட்டு வர்றேன். அத்தான் மோனே நீ தாண்டா கெடுத்து விட்ட. பேரு கூட தெரியலடா மச்சான். பேர் என்னடா? ஆனா இங்க பார்த்தேன்னு மட்டும் சொல்லு மச்சான், டீட்டெயிலோட கலெக்ட் பண்ணுவான். இந்த ஊரு இந்த ஏரியா எல்லாம் நம்மளுக்கு தெரியாம இருக்கமா மச்சான்? சொல்லு மச்சான், நீ இங்க மட்டும் பார்த்தேன்னு சொல்றா. யோசிக்கிறான். சாமா வீட்டுக்கு பக்கத்துல கொஞ்சம் தூரம் தள்ளிதான் உங்க வீடு. அதெல்லாம் வேணாம், நானே டீட்டெயிலாம் கண்டுபிடிச்சுக்கிறேன். என் வீட்டு பக்கத்துலதான் இருக்கா. நான் மச்சான் சொல்றான், உன் வீட்டு பக்கத்துலயா? எனக்கு தெரிஞ்சு உன் வீட்டு பக்கத்துல அப்படி எந்த ஃபிகருமே இல்லையா மச்சான். நான் டெய்லி அந்த சைடு தான் போறேன். எனக்கு தெரிஞ்சு அங்கெல்லாம் யாரும் இல்ல மச்சான். உன் வீட்டுக்கு 2 தள்ளி ஒரு வீடு இருக்கு மச்சான், அங்கேயும் அவ கூட 8th தான் மச்சான் போறா. பார்க்க பரவாயில்ல மச்சான், சூப்பர் பீரா தான் இருப்பா. அவளையா சொல்ற மச்சான்? ஜானு மண்டையிலே போடுறான். இது அடிட. டி 8th போற பொண்ண கூட விட மாட்டியாடா? அது சும்மா சைடுடா. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நான் பார்த்துட்டேன்ல, அது போதும் அப்படின்னு தயாங்க சொல்றான். அப்படியா மச்சான்? சேரா சேரா, நான் எங்களுக்கும் காட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல மச்சான். எதுக்குடா? மச்சான் மச்சானோட ஆளு எங்களுக்கு தங்கச்சி மாதிரி, நாங்களும் பாத்துக்கலாமே. அதான் அதெல்லாம் நீ புடுங்க வேணாம், நானே சொல்றேன், நானே காட்டுறேன். அப்ப நீ பாத்துக்கிட்டா போதும். பொத்துரியா? அவனா இதை சொல்லுங்கடா ரெண்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த சைடு தயங்கோட அம்மா தான் கோயிலுக்கு ரெடியாகி கிளம்பி போயிட்டாங்க. தயங்க நேம்ல தான் அர்ச்சனை. ஆமா அர்ச்சனை தான். அவனோட ராசி நட்சத்திரம் எல்லாம் சொல்றாங்க. ஐயரும் பூஜை பண்றாங்க. இந்த டயத்துல தயங்கோட பாட்டி தயங்க அம்மாவுக்கு கால் பண்றாங்க. அவங்க சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கனால அதை எடுக்கல. இந்த அர்ச்சனை தட்டியும் வாங்கிட்டு அந்த 3 தடவை கோயிலை சுத்துவாங்கல்லடா, அது அப்படி சுத்திக்கிட்டு இருக்காங்க. சுத்தி முடிச்சுட்டு கும்பிட்டு அங்க பக்கத்துல உட்காருவாங்கல்ல, அது மாதிரி உட்காந்துருக்காங்க. இப்பதான் அவங்க போன் எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா அவங்க அம்மா கால் அட்டன் பண்ணி, ஏண்டி போன் அடிச்சா எடுக்க மாட்டியா? அம்மா கோயிலுக்கு வந்தேம்மா, என் பையனுக்கு முடியலம்மா, அதான் சாமிகிட்ட கும்பிட்டு போலாம் அப்படின்ட்டு. சரி சரி. பேரண்ட் என்னடி பண்றான்? போன் அடிச்சேன் எடுக்கல. அம்மா அவ வெளில போயிருக்கு. ஏண்டி பிள்ளைக்கு முடியல வெளியில எங்கடி போகட்ட?
அம்மா நான் சொன்னேம்மா, வேற எங்க கேக்குறான், ஏதாவது சொன்னா கோச்சுக்கிறோன்னு பயமா இருக்குமா அப்படின்ட்டு தயங்கோட அம்மா கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசுறாங்க. அப்படியே அண்ணன் என்ன பண்றான், அண்ணன் பொண்ணு இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாம் கலெக்ட் பண்றாங்க. தயங்கோட அம்மா பேசிக்கிட்டே இந்த சைடு திரும்புறாங்க. அந்த இடத்துல நீங்க உங்க கண்ணை மூடிக்கிட்டு சாமி கிட்ட உங்க மனசுல இருக்கிறத பூரா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்க கண்ணுல டியர்ஸ் வந்துகிட்டே இருக்கு நிக்காம. ஏண்டி இங்க நான் பேசிக்கிட்டே இருக்கேன், ஏண்டி அமைதியா இருக்க? ஏண்டி என்ன பண்ற? அம்மா முன்னாடி நான் கத்திக்கிட்டே இருக்கேன். அம்மா இல்லம்மா, இங்க ஒரு பொண்ணை பார்த்தேம்மா, பாவமா கஷ்டமா இருக்கு. ஏண்டி என்னடி பொண்ணு அவ்வளவு லட்சணமா இருப்பாமா? லட்சணமா தானடி இருக்கா, அதுக்கு என்னடி? ஆனா அவளோட வாழ்க்கை தாம்மா ஒரே நாள்லயே முடிஞ்சிருச்சுமா. ஸ்டார்ட் ஆன அன்னைக்கே அவளோட வாழ்க்கை முடியும்ட்டு அவன் அவளுக்கு தெரியாது. நீ என்னடி சொல்ற? எங்க அம்மா சொல்றாங்க, பாட்டியும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க சாமிகிட்ட வேண்டிட்டு நீங்களும் 3 தடவை சுத்திட்டு தயங்க அந்த அம்மா இருக்காங்களா அவங்களுக்கு அங்கிட்டு போய் உட்காந்துக்கிட்டு அவ்வளோ பெயினா உங்க மனசு அப்படியே ரொம்ப வலிக்குது. உங்க கண்ணுல இருந்து அவ்வளோ டிராப்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஏண்டி இப்படியாடி? பாவண்டி, என்னம்மா பண்றது? அவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் ஆனா அவங்க மாமியா இந்த பொண்ணை போட்டு பாடா படுத்தி எடுக்குமா. இந்த சைடு தான் நான் போயிட்டு வருவேன், அவ்வளோ கஷ்டமா இருக்கும். அந்த பொண்ணு எல்லா வேலையும் பாப்பாமா. அப்படி இருந்தும் அவளால நிம்மதியா கூட அந்த வீட்டுல சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க பாவமா இருக்குமா அப்படின்ட்டு உங்களை பத்தி பேசுறாங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் கொஞ்ச நேரத்துல உங்க வீட்டுக்கு போயிடுறீங்க. நான் உங்க அத்தை செம்மையா திட்டுவாங்க. இந்த கோயிலுக்கே நீங்க ரொம்ப கெஞ்சி கெதறி கேட்டிருப்பீங்க, அதனாலதான் விட்டுருப்பாங்க போய் தொலை அப்படின்ட்டு. இப்ப தயாங்கோட வீட்டுலதான் தயாங்கோட ஃப்ரெண்ட் எல்லாம் பேசிட்டு அவன் சொன்ன மாதிரி அந்த கீ எடுத்து அவன் லாக் எடுத்துட்டு ரூமுக்கு போயிருப்பான். இப்பதான் தயாங்கோட அம்மா வர்றாங்க. வந்துட்டு அவங்க பூஜை ரூமுக்குலாம் போயிட்டு அந்த அர்ச்சனை தட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு தயாங்க ரூமுக்கு வர்றாங்க. தான் ஃபோன் தான் பாத்துக்கிட்டு இருக்கான். உங்க வீட்டுக்கு போயிருப்பான், பட் ஆனா நீங்க அங்க இருந்திருக்க மாட்டீங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருப்பான். டோர் ஓப்பனும் ஆகல, துணி மட்டும் மேலே காஞ்சிருக்கும். சரி வீட்டுக்குள்ள போயிட்டா நெக்ஸ்ட் டே பார்க்கலாம் அப்படின்னு அவனும் வீட்டுக்கு வந்திருப்பான்.